ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுந்தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம மல்லி பார்த்தீங்கன்னா கோவப்பட்டு இந்த ரஞ்சிதாவை அடிக்க போகிறாங்க. அவங்க கோவப்பட்டது வேணா நேயமானதாங்க. தான் எடுத்துகிட்டு வந்த சீரை இப்படி நாஸ்தி பண்ணிட்டாலே அப்படின்ட்டு அடிக்க போனாங்க. அந்த அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா இன்னும் மல்லி ஏன் முன்னாடியே ரஞ்சிதாவை கை வாங்கி அடிக்கணும், உனக்கு அவ்வளோ தைரியம் வந்துருச்சு அடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடிக்க கை வாங்குறாங்க. ஆனால் அவங்களுடைய வயசுக்கு மரியாதை கொடுத்து நம்முடைய மல்லி அடிக்காத கையை மட்டும் பிடிச்சிடுறாங்க. இதை நம்முடைய விஜய் பார்த்துறாங்க. பார்த்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன மல்லி எவ்வளோ தைரியம் தான் என் அக்காவோட கையை பிடிச்சிருப்பா, அவங்கள அடிக்க கை வாங்கியிருப்பேன் அப்படின்ற மாதிரி கேட்குற வேலைக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்முடைய ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா ஆமாம் விஜய் பார்த்தியா எவ்வளோ திமிரு, நம்ம போடுற சாப்பாட்டை சாப்பிட்டுக்கிட்டே இவ்வளோ கொழுப்பு காமிக்கிறாளே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ஏன் மல்லி உனக்கு அறிவுன்றதே இல்லையா, அவங்க உன்னோட வயசில் மூத்தவங்க, அவங்கள போய் அடிக்க போயிருக்கே அப்படின்ற மாதிரி நம்முடைய மல்லி பக்கம் இருக்கிற நேயத்தை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காத கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. அவங்க என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் என்கிட்ட சொல்லியிருந்தேன், அவங்க என் அக்கா நான் சொல்லி கேட்டு இருப்பேன். ஆனால் நீ எப்படி அவங்க மேலே உரிமை எடுத்து அடிக்க போகலாம் அப்படின்ற ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. இந்த ராஜேஸ்வரி இதாண்டா சாக்குன்னு சொல்லிட்டு இந்த மல்லியோட ஃபேமிலி நம்ம வீட்டுக்குள்ளே சீர் செய்ய மாட்டாங்களா, நம்மளை அவமானப்படுத்துகிற விதமாக ரோட்லேயே சீரை இவளை கூப்பிட்டு அவளுடைய சீரை கொடுத்துட்டு போயிருக்காங்க விஜய். அதை தான் நான் கேட்டேன். அதுக்கு என்ன அடிக்க கை வாங்கிட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு முன்னால் நம்முடைய பத்ரபாபு நாகும் வந்தப்போ இந்த ராஜேஸ்வரி எப்படி அசிங்கப்படுத்தினா அப்படின்ற விஷயம் நம்முடைய விஜய்க்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியலுங்க. அதெல்லாம் தெரியாதனால தான் இந்த ராஜேஸ்வரி என்ன சொன்னாலுமே நம்பிக்கிட்டு அவ பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்முடைய விஜயும் பார்த்தீங்கன்னா என்ன எதுன்னு கேட்காத கோவப்பட்டு அவ பாட்டுக்கு இனிமேல் இப்படி பண்ணினா உன்னை இந்த வீட்டை தொடுத்திடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாருங்க. அதுக்கப்புறம் நம்முடைய மல்லி ரொம்பவுமே ஃபீல் பண்ணுறாங்க. நம்முடைய மல்லி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படியாவது விஜய் சமாதானப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் விஜய் சார் நான் சொல்கிறத கேளுங்க, நான் உங்கள் அக்காவை அடிக்கணும்னு ஒருபோதும் நான் நினச்சதில்லை. அவங்க அடிக்க வந்தாங்க, அதனால் கை மட்டும்தான் பிடிச்சினே தவிர மற்றபடி எந்த ஒரு தப்பு நான் செய்யலை. என் பக்கம் இருக்கிற நியாயத்தை மட்டும் ஏன் எப்பவுமே கேட்க மாட்டேறீங்க, உங்கள் அக்கா என்ன சொன்னாலுமே அந்த நியாயத்தை மட்டும் கேட்டுக்கிட்டு என்னை அடிக்க கை வாங்கிறீங்களே அப்படின்ற மாதிரி நம்முடைய மல்லி கேட்குறாங்க. இதுக்கு நம்முடைய விஜயோட பதில் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என் அக்கா தேவைப்படாத யார் மேலேயும் எதுக்கு கோவப்பட மாட்டாங்க. அதனால தான் அவங்கள நான் எந்த ஒரு கேள்வி கேட்கறதில்ல, அவங்க சொல்கிறது தான் எனக்கு வேத வாக்கு அப்படின்ற மாதிரி விஜய் சொன்னது பார்த்தீங்கன்னா, உங்கள் கண்மூடித்தனமாக ஒருத்தர் மேலே அன்புவோ இல்லை வைக்கலாம். ஆனால் அது இந்த அளவுக்கெல்லாம் வைக்கவே கூடாது. ஏன்னா எது சரி தப்புன்னு தெரியாத அளவுக்கு உங்களை மாற்றி வச்சுருக்காங்க, உங்களை திசை திருப்புறாங்க அவங்களுடைய வழிக்கு அப்படின்ற மாதிரி நம்முடைய மல்லி சொன்னாலுமே விஜய் ஏற்றுக்கிற மனப்பான்மையில் இல்லை. சரிங்க, எந்த தப்பாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மல்லி விஜய் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அந்த மன்னிப்பை விஜய் ஏற்றுக்குவாரா இல்லையான்றதாங்க இருக்க போகுது. வரப்போகிற எபிசோடில் மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி பேசுனத எல்லாமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவளுக்கு இவ்வளோ ஆயிடுச்சா, இவளை சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இவளை கூடிய சீக்கிரம் வீட்டை விட்டு விஜய் அனுப்புன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.